எதுக்கடி எதுக்கு அம்புட்டு பயில தூக்கி போட்டுவிட்டு இந்த அவத்த பயில நம்பி வந்த? இப்படி அண்டையில கட்டி போட்டு படுக்கணும்னா கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் உன்னை என்னால காப்பாற்ற முடியாம போச்சே ஜெயா. உடஞ்சு போய் புலம்புனப்பெல்லாம் என் தலையை கோதி விட்ட இந்த கை இப்போ உணர்ச்சியே இல்லாம கிடக்கேம்மா. புலம்பாத நட்ராஜா, எல்லாம் சரியாடும்னு சொன்ன வாய் இப்ப ஊமையா இருக்கேம்மா. எம்புட்டு சந்தோஷமா என் கூட கிளம்புற ஜெயா, எம்புட்டு நம்பிக்கையா என் கூட வந்த. ஒரு நொடியில உன் சந்தோஷத்தையும் உன் நம்பிக்கையும் உடைச்சு நொறுக்கி இப்படி உன்னை படுக்க வச்சுட்டா ஜெயா. உன்ன மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்காகவும் வாழணும்னு நினைக்கிறவ இல்ல. ஒரு சுயநலக்கார என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க என் குடும்பம் மட்டும் போதும் நினைக்கிற சுயநலக்கார. எனக்கு நீ போதும் ஜெயா, நீ மட்டும் போதும். வந்துரு ஜெயா, திரும்ப வந்துரு. வெளியில வந்து பாரு ஜெயா. ஜெயா, நீ உள்ளங்கை சூட்ல அடைக்காத்த கோழி குஞ்சுங்க 3 உன் உள்ளங்கையை எதிர்பார்த்து அங்க தவிச்சு கிடக்குதுமா. வந்து பாரு, துடிச்சு போயிடுவேன், துடிச்சு போயிடுவேன் ஜெயா. எங்களை கழிச்சாலும் உனக்கு உங்க அம்மா உங்க அண்ணனுங்க எல்லாரும் இருக்காங்க. ஆனா எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உன்னைய கழிச்சா இந்த உலகமே இல்லடி. எங்களோட நம்பிக்கை, சந்தோஷம், பலம், பலவீனம் எல்லாத்தையும் உன்கிட்ட விட்டுட்டு போற. பத்திரமா எடுத்துட்டு வந்து சேர்ந்துள்ளோம் சொல்லிட்டேன்.
பாட்டி ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? பெத்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்ப கூட அவங்க மேல ஏன் இவ்ளோ வெறுப்பு? என் ஜெயலட்சுமி வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. பாவம் அவ. சரி, நீ புலம்பிக்கிட்டே இருக்காதம்மா ப்ளீஸ். நான் வேற என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. எனக்கு இருக்கிறது ஒத்த ஃப்ரெண்டு. என் உசிர்ல பாதி அவ. அடிப்பட்ட நிமிஷத்துல என்னன்னு நினைச்சாலும் என்ன பத்தியும் உன்னை பத்தியும் கூட நினைச்சிருப்பா. ஜோதி, எனக்கு அவ முகத்தை பார்க்கணும். அவ கைய பிடிச்சுக்கிட்டு உன்னை விட 4 மாசம் மூத்தவ நான் இருக்கேன்டி. என்னை விட்டுட்டு முன்னாடி போயிடாதுன்னு நான் சொல்லணும். அம்மா, நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத. நான் சொல்றேன்ல, அவங்களுக்கு எதுவும் ஆகாதுமா. நீ அழாத. இப்ப என்ன, உனக்கு அவங்கள பார்க்கணும் அதானே? நான் கூட்டிட்டு போறேம்மா. நிஜமா சொல்றேன், நான் கூட்டிட்டு போறேன். சரியா? உன் பாட்டியை தாண்டி போயிட முடியுமா? இங்க பாருமா, தாண்டணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா பூமி பந்தைய ஒரு இடத்துல தாண்டிடணுமா? நாம இப்ப போய் உன் ஃப்ரெண்ட பாக்குறோம். அவன் அத்தடி. சரிம்மா, என் அத்தை, அவங்கள போய் பார்க்கலாம். நீ கவலைப்படாத, நான் கூட்டிட்டு போறேன். இத பாரு, ஆனா பாட்டி கிட்ட நான் பேசுற போய் நீயும் சொல்லணும். என்ன யோசிக்கிற? போ, போய் பூஜை கூட எடுத்துட்டு வா. மத்தத நான் பாத்துக்கிறேன். பாட்டி, நானும் அம்மாவும் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். எந்த கோயிலுக்கு? நம்ம குல தெய்வ கோயிலுக்கு தான். சொல்லுமா. ஆமா அத்தை, முன்னாடியே சொல்லியிருந்தா நான் மாலை கட்டி வச்சிருந்திருப்பேன். ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் கட்டி எடுத்துட்டு வரேன். ஏய் வேண்டாம், நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். சரி. சரிம்மா, டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாம். வரும் பாட்டி. இருத்தா, ஏன் பறக்கிறவ? அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. பொழுதோட போயிட்டு பொழுதோட வந்துடலாமே தான். நேத்து பிறந்த நீயே இம்புட்டு யோசிக்கும் போது நான் எம்புட்டு யோசிப்பேன். கோயிலுக்கு போற சாக்குல ஆஸ்பத்திரிக்கு போறீங்களோ? என் வீட்டுல ஒட்டி இருக்கிற தூசு கூட அந்த பக்கம் போக கூடாது. பாட்டி, நாங்க நிஜமா கோயிலுக்கு தான் போறோம். ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க கூடாதுன்னு தான் சொல்லிட்டீங்க. கோயிலுக்காவது போய் அவங்களுக்காக வேண்டிக்கலாம்ல. நீங்க வேண்டிக்கிட்ட ஆம்புட்டு சாமி ஒன்னா சேர்ந்து யமங்கையில இருக்கிற பாசக்கயிறை புடுங்கி போட்டு அவளை காப்பாத்திருமோ?
போங்க உள்ள. அத்தை, வீட்டுல இருக்க சாமிக்கு விளக்கேத்தி கும்பிடுங்க. ஏன் வீடாது நல்லா இருக்கும். பாட்டி நீங்க பண்றது ரொம்ப தப்பு பாட்டி. ஏய் அரைச்சடா தெரியுமா? எனக்கு பாடம் எடுக்காத. உங்க அம்மா கூப்பிட்டு உள்ள போ. போ. ஜோதி நீ உள்ள போ. அங்க என்ன பார்வை? நான் போனமா சரிஞ்சாலும் என் கௌரவத்தை சரிய விட மாட்டேன். என் பொறுமையை சொரண்டாம உள்ள போ. பாட்டி சித்ரா, பாட்டி சொல்லுங்க பாட்டி. ஆத்தாளும் அவளையும் கண்ணை கட்டிக்கிட்டு வெளியில போனாலும் போவாளுங்க. ஜெயராமும் அப்புச்சியும் வர்ற வரைக்கும் வெளிக்கேட்டு பூட்டியே கிடக்கட்டும். போய் சொல்லு. சரிங்க பாட்டி. சிஸ்டர், டாக்டர் பேஷண்ட் ஒருத்தர் போய் பார்த்தாச்சுல்ல? பார்த்தாச்சு டாக்டர். அவ கண்ணை முழிக்கவே இல்லை. ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. அவங்க மயக்கத்துல இருக்காங்க சார். தலைக்குள்ள 4-5 இடத்துல ரத்தம் உறைஞ்சிருக்கு. அதெல்லாம் ரிமூவ் பண்ற வரைக்கும் கண் திறக்கிறது ரொம்ப கஷ்டம். நாலஞ்சு இடத்துலயா? ஆமா, இப்பவே ஆப்ரேட் பண்ணாதான் உண்டு. டைம் ஆக ரொம்ப டேஞ்சர். ஐயோ ஆண்டாளம்மா. டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மேடம், பேஷண்டோட திங்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்தாங்க சார். ஆபரேஷன் தியேட்டர் ரெடி. பேஷண்ட் உள்ள கொண்டு போலாமா சார்? ஓகே. நியூராலஜிஸ்ட் வந்துட்டாரா? ஆன் த வே சார். 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவார். ஓகே, நீங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன? அவங்க என்னோட அத்தை தான். நானும் நர்சிங் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தான். அதான் சொன்னீங்களே. நீங்க தப்பா நினைக்கலனா அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது நான் கூட இருக்கலாமா? சார் ப்ளீஸ் சார். சரி வாங்க. தேங்க்ஸ் சார். ஐசு, உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சதுக்கு எனக்கு இன்னைக்கு தாண்டி அர்த்தம் கிடைச்சிருக்கு. அத்தைய பக்கத்துல இருந்தே பத்திரமா பாத்துக்கத்த. நீ கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ஐசு. மாமா. அம்மா பத்திரம். நான் பாத்துக்கிறேன் மாமா. அருப்பா. அப்பா. அப்பா அப்பா ஒண்ணும் இல்லப்பா. அப்பா. அண்ணே, நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? ஆபரேஷன் பண்ண போறது யாரு? ஓ மருமக தானே. அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க அத்தைக்கு ஏதாவது ஆக விட்டுருவாளா? எவனோட வாசலுக்கே போனாலும்
எமனை எட்டி உதைச்சிட்டு அவங்க அத்தைய கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்துருவா. இப்ப நீ ஏடே எப்படி கலங்குற? நீ கலங்குறத பார்த்து பிள்ளைகளே கலங்கி நிக்குது பாருன்னு. அப்பா அழாதன்னு பாரு, பிள்ளைங்களா பசியோட இருக்கு. முதல்ல அதுங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடு. ஏத்தா, அம்மாக்கு எதுவும் ஆகாது. போங்க பிள்ளைல போய் சாப்பிடுங்க. எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் அத்தை. அம்மா நல்லபடியா திரும்பி வந்தா அதுவே போதும். ஏய் சோபனா, அழுகாத. என்னடா ட்ரெஸ்ஸுக்கு பிடிச்சா மட்டும் தான் உள்ள விடுவாங்களா அண்ணே? உங்களெல்லாம் உள்ள விட மாட்டீங்களா அண்ணே? அப்பெல்லாம் இல்லடா. ஐயோ ஆண்டாளம்மா, எங்க மதனி நல்லபடியா திரும்பி வந்துடணுமா? உன் பிள்ளைகள் கடந்து தவிக்குது மதனி. எந்திரிச்சு வா மதனி.